சென்னை மதுரவாயலுக்கு அருகே மாநகர பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். செங்குன்றத்திலிருந்து தாம்பரம் நோக்கி சென்ற பேருந்து திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சர்வீஸ் சாலையில் சென்ற ஆட்டோ மீது பேருந்து கவிழ்ந்ததில் ஆட்டோ ஓட்டுநர் தினேஷ் உயிரிழந்திருக்கிறார். சென்னை மதுரவாயலுக்கு அருகே மாநகர பேருந்து சர்வீஸ் சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். சில பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நவீன் இணைந்திருக்கிறார். நவீன், இந்த விபத்து எப்படி நடந்தது? செங்குன்றத்திலிருந்து தாம்பரத்தை நோக்கி மாநகர பேருந்து மதுரவாயல் பைபாஸ் சாலையில் சென்று கொண்டிருந்தது. பேருந்து வானகரம் அருகே சென்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பைபாஸ் சாலை மேலிருந்து சர்வீஸ் சாலையில் வேகமாக பாய்ந்தது. இதன் காரணமாக சர்வீஸ் சாலையில் வந்த ஒரு ஆட்டோ மீது வேகமாக மோதியதில் அந்த ஆட்டோ அப்பளம் போல் நொறுங்கியது. இதில் அந்த ஓட்டுநர் தினேஷ் என்பவர் பரிதாபமாக சம்பவ இடத்திலே இறந்து போனார். இந்த விபத்தில் பயணிகள் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். உடனடியாக இந்த விபத்தை கண்ட பொதுமக்கள் 108 அவசர எண்ணுக்கு வரவழைத்து தற்போது அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். உயிரிழந்த தினேஷின் உடலை தற்போது கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனை கொண்டு சென்று அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அருகே இந்த அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்படுத்தி ஓட்டுநர் ஒரு பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக பரபரப்பான சாலையில் இந்த விபத்தானது இந்த பகுதி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது பூங்கோழி. ஏனென்றால் இது மாலை பள்ளி கல்லூரி அதே போன்று வேலை முடிந்து வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு அலுவல் நேரம் என்பதால் இந்த விபத்து இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பூங்கோழி. பேருந்து கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பேருந்தில் ஏதாவது இயந்திர கோளாறு ஏற்பட்டதா, என்ன காரணம் என்று கண்டறியப்பட்டிருக்கிறதா? நவீன், முதற்கட்டமாக விபத்தில் சிக்கிய பேருந்தை பறிமுதல் செய்து இந்த கோயம்பேடு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் எடுத்து சென்றிருக்கின்றனர். அவர்கள் மேற்கொள்ள இருக்கின்ற ஆய்வின் பிறகுதான் இந்த பேருந்தில் ஏற்பட்ட கோளாறு அதே போன்று ஓட்டுநரின் மேற்கொள்ள விசாரணை அடுத்த கட்ட நடவடிக்கை தெரிவிக்கும் பூங்கொழி. என்றால் தற்போதுதான் விபத்து ஏற்பட்டு சில மணி துளிகளே ஆகியிருக்கின்றது. ஆகையால் இந்த விசாரணைக்கு பின்பே இந்த விபத்துக்கான காரணம் அதே போன்று பேருந்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமா அல்லது ஓட்டுநர் மீது ஏதேனும் தவறு இருக்கின்றதா அல்லது வேறு ஏதேனும் இந்த விலங்குகள் இந்த சாலையில் குறுக்கே வந்ததா என நமக்கு முழு விவரம் தெரிய வரும். தற்போது விபத்து ஏற்பட்டு பயணிகளை மீட்டு மருத்துவமனைக்கும் அதே போன்று போக்குவரத்தை சீர் செய்யும் பணியிலும் அதே போன்று இந்த பகுதியில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையை துவக்கியுள்ளனர் இந்த கோயம்பேடு புலனாய்வு போலீசார். இந்த விபத்து காரணமாக இந்த பகுதியில் தற்போது போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கின்றது. அதனை சீர் செய்யும் பணியில் போலீசார் மும்முரம் காட்டி வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது. அதனை தற்போது சீர் செய்து மெல்ல இயல்புகளை தெரிந்திருக்கின்றது. விசாரணைக்கு பின்னரே இந்த விபத்துக்கான காரணம் அதே போன்று விபத்தில் உயிரிழந்தவர் மேலும் விபத்தில் சிக்கிய நிலையெல்லாம் தெரிய வரும் பூங்கோழி. நன்றி நவீன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.